ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். முதல்ல 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. கொஞ்சம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போடும்போது மட்டும் கொஞ்சம் இடித்து போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். பிரியாணி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பிரியாணிக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதோட அளவு என்னன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் இதில் ஆட் பண்ணுறோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எப்படி பண்ணலான்றது என்னோடய பிளாக் போஸ்ட்டை பாருங்கள். அது கூட பெப்பர் பவுடர், ஃப்ரெஷ்ஷாக நான் இடித்த பெப்பர் பவுடர் போடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இது கூட 1 கப் தயிர், ஃப்ரெஷ் யோகர்ட் ஆட் பண்ணுறோம். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி இதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இல்லைனா முடிஞ்சதுன்னா ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சாலும் ரொம்ப நல்லது. இது கூட நான் ஒரு ஃபுல் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் அந்த ஃப்ளேவர் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். புளிப்பு இதில் ரொம்ப முக்கியம். அது கூட பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இதோட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் ஆட் பண்ணாலும் நல்லது. இதை இப்போ நான் மேரினேஷன் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது நம்ம ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய், அது கூட வெங்காயம், நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் போட்டு நம்ம இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ண போகிறோம். நான் இது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இன்னும் 1 டீஸ்பூன் ஜீரகம் இது போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகி கிறிஸ்பியாக இருக்கும் போது நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிட்டே வருது. இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து இந்த ஆயிலெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். மிச்சம் இருக்கும் ஆயிலை அப்படியே வச்சுக்கோங்க. இது நம்ம பிரியாணி செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஆயிலில் அந்த அனியன்ஸோட ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்குங்க. அதுக்கு தேவையான அளவு ஒரு தண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். அது கூட கொஞ்சம் பிரியாணி இலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நான் மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ண போகிறேன். நான் இங்கே ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஹைதராபாதி பிரியாணிக்கு சப்பாத்தி மாவை சைடில் ஒட்டி அதில் லிட் போட்டு அப்போ தான் டைட்டாக இருக்கும்னு தம் பண்ணுவாங்க. பட் இங்கே ப்ரெஷர் குக்கரோட லிட் ரொம்ப டைட்டாக இருக்கும்ன்றதுனால நம்ம அந்த ப்ரொசீஜர் இதில் பண்ண தேவையில்லை. மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாம் நம்ம போட்டாச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே பண்ண ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இது பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். அது கூட இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை ஆட் பண்ணுறோம். இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் கம்ப்ளீட்டாக குக் ஆகக்கூடாது. இந்த ஹைதராபாதி பிரியாணியில் நம்ம 70% தான் குக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரைஸை ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது அண்டர் குக்டாக இருக்கணும். இப்போ அந்த ரைஸ் எல்லாத்தையும் நம்ம செப்ரேட்டாக எல்லாத்தையும் தண்ணியை ஈர்த்து எடுக்க வைக்க போகிறோம். அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், பெருஞ்சீரக பவுடர் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த ரைஸை ஆட் பண்ணுறோம். அது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம ஒரு லேயராக நம்ம இப்போ வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணுறோம்.
எப்போவுமே வந்து நான் எதுக்கு இப்போவே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சேன்னா ஸோ தட் சிக்கன் கொஞ்சம் வேகும் போது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சால்ட் சீசனிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு உங்களால் செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ எல்லா ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃப்ரைட் அனியன்ஸ், அப்புறம் ஒரு 1/4 கப் நெய் எடுத்துக்கு நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி அதையும் அந்த லேயரிங்க்கு மேலே ஊற்றி வைக்க போகிறோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ரைஸுக்கும் அந்த பிரியாணி மசாலா இறங்கும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரைட் அனியன்ஸ் பண்ண ஆயில், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். இது கூட 1/2 கப் பால், அதில் குங்குமப்பூ ஊற வச்சு இந்த மாதிரி மேலே ஊற்றி விடுங்க. அப்படி இல்லைன்னா ஆரஞ்ச் ஃபுட் கலர் பாலோட ஆட் பண்ணி இந்த மாதிரி மேலே ஊற்றி விடலாம். இது டோட்டலி ஆப்ஷனல். இப்படி பண்ணோன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வச்ச தண்ணி 1 கப் இது கூட சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்துட்ட பிறகு நம்ம ப்ரெஷர் குக்கரோட லிட் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 25 மினிட்ஸ் தம் குக்கிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ ஃப்ளேக்கியாக, நல்லா உதிரி உதிரியாக. பிரியாணி ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ரைஸை எப்போவுமே வந்து எடுக்கும் போது சைடில் இருந்து எடுக்கணும், அதாவது அடியிலேருந்து மேலே வரைக்கும் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு லேயரும் கிடைக்கும். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை தான். பட் இதோட டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிவிஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.